வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் வன்னியர் சங்கம் மாநில தலைமை அலுவலகம். நம்மளுடைய வன்னியகுல சத்திரிய சொந்தங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஒரு பதிவிலே பார்த்தோம், அறிவொளி இயக்கம் என்று சென்னை வாழ் மக்கள் குறிப்பிலே வன்னியடிகளாரை பற்றி அவர் நினைவு நாளை போற்றுவோம் என்று அவர் படத்தை வைத்து போடப்பட்டுள்ளது. நம்மளுடைய சமுதாய சொந்தங்கள் நம்மளுடைய தியாகியை மறக்காமல் சிலர் வைத்துள்ளார்கள் என்பதை நாங்கள் அறிந்து வருகிறோம். ஏனென்றால் மிகப்பெரிய நம்மளுடைய சமுதாய தியாகி ஆவார் வன்னியடிகளார். பல போராட்டங்களை நடத்தி, பல ஆர்ப்பாட்டங்களை நடத்தி, கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், நம் சமுதாயம் மேல்வாங்க வேண்டும் என்று சொல்லி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் உழைத்தவர் தவ திரு வன்னியடிகளார் அவர்கள். 1988 நம்மளுடைய விழுக்காடு 20%, 108 சமுதாயத்திற்கும் பெற்றுத்தந்த தவ திரு வன்னியடிகளார் அவர்கள். அப்போது சேலம் மாவட்டம் வீரபாண்டியார் அவர்கள் தவ திரு வன்னியடிகளார் அவர்களை அழைத்து, இந்த ஒதுக்கீட்டை நாம் பெற்றே ஆக வேண்டும், மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்று வன்னியடிகளாரை அழைத்து பல தலைவர்கள் மத்தியிலே அவரிடம் ஒப்புதல் வாங்கி அரசாங்கம் 20 விழுக்காடை 108 ஜாதிக்கும் தமிழக அரசாங்கம் அன்று வழங்கியது. அப்படிப்பட்ட நம்மளுடைய சமுதாய தியாகி தவ திரு வன்னியடிகளார் அவர்கள் நம் சமுதாயத்தில் பலர் இவரை முன்னிலைப்படுத்துவதில்லை. ஆகையால் நாங்கள் காலகாலமாக நம்மளுடைய தவ திரு வன்னியடிகளார் அவர் நினைவு நாளை வருட வருடமாக நாங்கள் போற்றி வருகிறோம். இந்த ஆண்டு அறிவொளி இயக்கம் வன்னியடிகளாரை போற்றி பதிவு போட்டதை நாங்கள் மகிழ்ச்சியுடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே சமயம் அனைவருக்கும் நம்மளுடைய சமுதாய தியாகி அவர்களை அனைத்து நம்மளுடைய சமுதாய தலைவர்களுக்கும் தெரியப்படுத்த அனைவரும் வழிவகை செய்ய வேண்டும் என்று இங்கனம் வன்னியர் சங்கம் மாநில தலைமை அலுவலகம், உழைப்பாளர் கட்சி மாநில தலைமை அலுவலகம், இந்த தலைவர் வகித்து வந்த தவ திரு வன்னியடிகளார் வகித்து வந்த மாநில தலைவராக அந்த பொறுப்பை தற்போது நான் வகித்து வருகின்றேன். உழைப்பாளர் கட்சி பொதுச் செயலாளராகவும் செயல்பட்டு வருகின்றேன். அனைவருக்கும் நம்முடைய தலைவர்களுடைய தியாகத்தை பகிருங்கள் என்று கேட்டுக்கொண்டு அடுத்த பதிவிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.